போர் இன்னும் முடியவில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரானில் ராணுவ கட்டமைப்புகள், அணு ஆயுத தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளன. ஈரானில் இதுவரை 5000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கி அழித்துள்ளதாகவும், ஹோர்முஸ் நீரிணை அருகே 31 கண்ணிவெடி பதிக்கும் கப்பல்களை தாக்கி அழித்த வீடியோக்களையும் அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் ஹெப்ரான் நகரில் பொதுக்கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப் ஈரான் போர் இன்னும் முடியவில்லை என்று உறுதிபட கூறினார். Prices are already coming back down, and it's going to come down, but we're not leaving until that job is finished, and it's going to be very fast. It's going to be very fast, but we're not going to count on having competent presidents. We have to assume we're going to have incompetent ones, like the one we had last time that couldn't walk off a stage. Remember? ஈரானுக்கு எதிரான போர் தொடங்கிய முதல் 1 மணி நேரத்திலேயே அமெரிக்கா வெற்றியடைந்து விட்டதாக கூறிய ட்ரம்ப் தாம் நினைத்த காரியம் நிறைவடையும் வரை சண்டையை நிறுத்தப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை வழியாக 1 லிட்டர் எண்ணெய் கூட கொண்டு செல்ல விடமாட்டோம் என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. உலக அளவில் எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் நீரிணையை மூடிய ஈரான் அவ்வழியாக எந்த கப்பல் கடந்தாலும் தாக்குவோம் என எச்சரித்தது. இதனை மெய்ப்பிக்கும் வகையில் இந்தியா நோக்கி வந்த தாய்லாந்து கப்பல் மீது தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ஈரான் பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம், போர் நீடித்தால் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $200 அதிகரிக்கும் என எச்சரித்தார். You will not be able to keep oil and energy prices artificially low through economic life support. As we have already warned, if the war spreads across the region, expect oil to reach $200 per barrel. இந்நிலையில் அவசர கால கையிருப்பிலிருந்து 40 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெய் விடுவிக்கப்படும் என்று சர்வதேச எரிசக்தி முகமை அறிவித்துள்ளது. இந்த அமைப்பில் இணை உறுப்பினராக உள்ள இந்தியா இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 90 நாட்களுக்கு பெட்ரோல், டீசல் கையிருப்பில் உள்ளதால் வதந்திகளை நம்ப வேண்டாம் என தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். ஈரான் போர் காரணமாக பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என பரவிய வதந்தியால் பெட்ரோல் நிலையங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடினர். இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் KP முரளி, பெட்ரோல், டீசல் தேவையான அளவிற்கு கையிருப்பில் இருப்பதாகவும் கேன்கள் மற்றும் பாட்டில்களில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் விளக்கம் அளித்தார். 90 நாட்களுக்கு பெட்ரோல், டீசல் ஸ்டாக் இருக்கு, அகில இந்திய அளவுல இருக்கு அப்படின்ற தகவல் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. டீலர்களுக்கு பெட்ரோல், டீசல் இன்னைக்கு என்ன தேவையோ அந்த தேவையை ஆயில் நிறுவனம் நேற்றைய வரைக்கும் எங்களுக்கு வழங்கின்னு இருக்காங்க. அதுல எந்த விதமான அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் செய்யவே இல்லை. ஏதோ ஒரு புரளியா தான் இருக்குது. புரளி கலைப்பு விட்டு அதனால ஒரு ஆர்டிபிஷியல் டிமாண்டை கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. அதனால மக்கள் இதனால பீதி அடைஞ்சு பெட்ரோல், டீசலை கேன்ல வாங்கின்னு போய் வச்சுக்கிறது என்ற அவசியம் தேவையே இல்லை. தங்கு தடையின்றி பெட்ரோல், டீசல் விநியோகம் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் தேவைக்கு அதிகமாக பெட்ரோலை வாங்கினால் செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் KP முரளி எச்சரித்துள்ளார். சிலிண்டர் தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். I pray to Vinayaka, Malaikottai and Samayapuram Mari Amman to bless us all. NDA பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி மலைக்கோட்டை பிள்ளையார், சமயபுரம் மாரியம்மன் மற்றும் அரங்கநாதரை வணங்கி உரையை தொடங்கிய காட்சிதான் இது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் மதுராந்தகம், மதுரையை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் 3வது பரப்புரை பொதுக்கூட்டம் திருச்சி பஞ்சப்பூரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு EPS, அன்புமணி, தினகரன், GK வாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் ரங்கநாதர் படத்தை பரிசளித்தனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய ஆசீர்வாதத்தையும் பொன்னாடையையும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அணிவிப்பார்கள். பாரத் மாதா கி. மேடையில் பேசிய பிரதமர் மோடி ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்ல அனைத்து குடும்பத்திற்கும் உழைக்கும் அரசை மக்கள் விரும்புவதாக கூறினார். The whole state has made up its mind to throw out DMK from the government, and they know that only NDA can bring that change of Tamil Nadu. முன்னதாக கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த மேஜர் சரவணனையும் பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார்.
சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என பொதுமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். என்டிஏ பொதுக்கூட்ட மேடையில் உரையாற்றிய பிரதமர் கொரோனா காலத்தை போல நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வருவோம் என்றார். The whole world's energy supply chain. There is no need to panic or pay attention to rumors. I would like to appeal to the people, let us spread only correct and verified information. தொடர்ந்து பேசிய அவர் மதுரை விமான நிலையம் தரம் உயர்த்தப்பட்டதை சுட்டிக்காட்டி பெருமிதம் தெரிவித்தார். Now our government has elevated Madurai airport to international status. By doing so, we are bringing the world to the doorstep of Madurai. மதுரையில் காலையில் பறிக்கப்படும் மல்லிகை பூவை மாலையில் பாரிஸ், பிரிட்டனில் விற்பனை செய்ய முடியும் என்றும் பிரதமர் மோடி கூறினார். காங்கிரசுக்கு அடிமையாகி திமுக கூட்டணி அமைந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், எத்தனை கட்சிகளுடன் திமுக கூட்டணி அமைத்தாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து அற்புதமான கூட்டணியை தமிழகத்திலே அமைந்திருக்கின்றது. வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி நம்முடைய கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆட்சியிலே பங்கு கூடுதல் இட வேண்டும் என்று தினந்தோறும் அறிக்கை, பல்வேறு விமர்சனங்கள், அத்தனையும் தாண்டி கெஞ்சி காங்கிரசுக்கு அடிமையாகி காங்கிரசோடு கூட்டணி வைத்திருக்கின்றனர். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக கொண்டு வந்த நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை திமுக அரசு முடக்கி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், மத்திய அரசு அனுமதிக்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்று தினம் முடக்கி வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் உங்களுடைய பேர் ஆதரவால் நம்முடைய கூட்டணி அதிக இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி அமைக்கும். அப்பொழுது நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும். வரும் சட்டப்பேரவை தேர்தல் திமுகவின் இறுதி தேர்தல் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சமையல் எரிவாயு எல்லாம் இந்த அளவுக்கு ஏற்றப்பட்டது மட்டுமல்ல, இந்த போருக்கு காரணமாக இருந்த அமெரிக்காவுக்கு அடிமையாக மோடி இருக்கிறார் என்று செயல்படக்கூடிய அளவுக்கு மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார். ஆகவே விரட்டப்பட போகிறவர் மோடியை அவரை திமுகவோ திமுக ஆட்சியோ அல்ல. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற மக்கள் தயாராகிவிட்டதாக கூறிய பிரதமர் மோடிக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அளித்த பதில்தான் இது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியில் ஊழல் நடந்திருந்தால் அமலாக்கத்துறை விட்டு வைத்திருக்குமா என்று காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். எடப்பாடி மேல இமாலய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அன்புமணி மேல பயங்கரமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. டிடிவி தினகரன் தேர்தல் கமிஷனுக்கு பணம் கொடுத்தாரு, மாட்டிக்கிட்ட ஊழல்லாம் இருக்கு. இவர்களை வச்சுக்கிட்டு ஊழலை பற்றி பேசுறதுக்கு மோடிக்கு எந்த முகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. மத்திய பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது வடிகட்டிய பொய் என்றும் RS பாரதி விமர்சித்தார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தானது. TR பாலு தலைமையிலான திமுக தொகுதி பங்கீட்டு குழு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடித்து வருகிறது. அந்த வகையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் அதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் தொகுதி உடன்பாடு குறித்து கலந்து பேசினர். அதன்படி எதிர்வரும் தேர்தலில் மதிமுக 4 தொகுதிகளில் போட்டியிடுவது என ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும் 1 தொகுதியில் தனி சின்னத்திலும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, கடந்த தேர்தலை விட 2 தொகுதி